இதுக்கப்புறமா 1916ல் சென்னை ஆதி திராவிட மகாஜன சபையில் செயலாளராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப கல்வி மசோதாவுக்கான பொதுக்குழுலையும் நியமிக்கப்படுறாரு. அப்படியே உயர்நிலை கல்வி மறுசீரமைப்பு குழுவில் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறமா 1919ல் கௌரவ மாநில நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. இவர் செய்த இந்த மொத்த வேலையும் பாராட்டி 1922 டிசம்பர் 15ல் இவருக்கு அரசு ராவ் பகதூர்னு ஒரு பட்டம் கொடுக்குது. திரு MC ராஜா அவர்கள் தான் இந்தியாவிலிருந்து பட்டியல் சமூகத்தினுடைய மாநில கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்ட முதல் உறுப்பினர். 1921 அதுக்கப்புறமா 1925, 26 ஆண்டுகளில் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்படுறாரு. பட்டியல் சாதி மாணவர்களுக்கு இலவசமாக மாணவர் விடுதிகளை திறந்து வைக்கிறாரு. அதற்கப்புறமா 1922லேயே பறையர் பஞ்சமர்கள் எல்லாருமே அதிகாரப்பூர்வமாக ஆதி திராவிடர்களாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வர்றாரு. பல்வேறு முக்கியமான குழுக்கள்லையும் தலைவராகவும் உறுப்பினராகவும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னாக்கா சென்னை விளம்பர கழகம், சென்னை இராணுவ வீரர்கள் கழகம், சென்னை தொழிலாளர் ஆலோசனை குழு, பொதுப்பணி தேர்வாணைய பிரதிநிதித்துவ குழுன்னு பலவற்றின் மூலமாக பொதுமக்களுக்கு சிறப்பாக வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. அனைத்திந்திய பொது கணக்கு குழு, ரயில்வே நிதிக்குழு, குடியேற்றத்திற்கான நிலைக்குழுன்னு இந்த குழுக்களையும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு.